கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போலி என்சிசி முகாமில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சிவராமன் தலைமறைவாக இருந்தபொழுதே போலீசார் தம்மை தேடுவதை அறிந்து எலி மருந்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் என்கிற தகவல் விசாரணையின் மூலம் தெரியவந்திருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களையும் அறிவோம். எமது செய்தியாளர் சதீஷ்மணி இணைகிறார். சதீஷ்மணி, விசாரணையில் மேலும் என்னென்ன தகவல்கள் வெளிவந்துள்ளன? கூடுதல் விவரங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பத்தில் உள்ள தனியார் பள்ளியில போலி என்சிசி முகாமில் நடத்தி அந்த முகாமில் கலந்து கொண்ட பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த போலி என்சிசி மாஸ்டர் போலீசார் தம்மை தேடுவதை அறிந்து 2 நாட்களுக்கு முன்பாகவே எலி மருந்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றது தெரிய வந்திருக்கிறது. இந்த போலி என்சிசி முகாம்ல கிட்டத்தட்ட ஒரு 40 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டதுல அதுல ஒரு மாணவியை நள்ளிரவில் எழுப்பி அவருக்கு பயிற்சி அளிப்பதாக கூறி அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.